ஒடிலியன் ரிடோன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்துட்டு இந்த ஒரு சிம்பலிஸ்ட் மூவ்மெண்டோட ஒரு ஃபார் ரன்னர்னு நம்ம சொல்லியாகணும். ஏன்னா அவருடைய லித்தோகிராபிக் பிரிண்ட்ஸ்ல வந்துட்டு இந்த ஒரு சிம்போலிசம் வந்துட்டு டிபிக்கலா ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாரு. ட்ரீம்ஸ் அண்ட் இமேஜினேஷன்ஸ்ல ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பண்ணிருப்பாரு. நெக்ஸ்ட் பால் கோகைன்கிற ஒருத்தரோட த விஷன் ஆஃப் த சர்மன்ங்கிற அந்த ஐகானிக் பெயிண்டிங் தான் 1891 த ஃபர்ஸ்ட் டிஃபைனிங் சிம்பலிஸ்ட் பெயிண்டிங்னு ஒரு கிரிட்டிக்னால டிஸ்கிரைப் பண்ணப்பட்ட பெயிண்டிங் தான் அது. அதுல வந்துட்டு என்னன்னா ஜேக்கப் வந்துட்டு ஏஞ்சல் கிட்ட ரெசல் பண்ற மாதிரி ஒரு பிபிலிக்கல் ஸ்டோரியை வந்துட்டு இல்லுஸ்ட்ரேட் பண்ணிருப்பாரு. அந்த பெயிண்டிங்ல இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் ரெட் கலரோட பிராட் யூசேஜ் அது அன்ரியல் அண்ட் ட்ரீம் லைக் இமேஜ வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி அமைஞ்சிருந்தது. இந்த சிம்பாலிசம் இன்டைரக்டா மெசேஜ் கன்வே பண்றதுனாலயே ஃபிக்ஷனா ரியாலிட்டி கூட பிளெண்ட் பண்ணி உருவாக்குறதா இந்த சிம்பலிஸ்ட் வந்துட்டு ரொம்பவே விரும்பினாங்க. இந்த சிம்பலிசம்லயே மித்தாலஜி சிம்பாலிசம்னு ஒண்ணு 1885 உருவாச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு ரொம்பவே ட்ரெண்டிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. பட் லேட்டரா 1925க்கு அப்புறம் அது அப்படியே குறைய ஆரம்பிச்சது. இந்த ஒரு பீரியட்ல தான் கேர்லஸ் குவாம்ங்கிற ஒரு ஜெர்மன் சிம்பலிஸ்ட் பெயிண்டர் அவரு வந்துட்டு லாமோட் தேவசியா அப்படிங்கிற ஒரு பெயிண்டிங்க வந்துட்டு பெயிண்ட் பண்ணாரு. அதோட ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நம்ம பார்த்தோம்னா த டெத் ஆஃப் கிரேவ் டிக்கர்ங்கிற ஒரு மீனிங் வருது.